Watching videos without subscribe is injurious to YouTubers. Want to like and views equal to? Please subscribe. ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z ரியல் எஸ்டேட். நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோம்னா பொழிச்சலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆன் ரோட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்க வந்திருக்கோங்க. இதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் கட்டியிருக்க அப்பார்ட்மெண்ட் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2190 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் மொத்தம் 6 அப்பார்ட்மெண்ட் 3 ஃப்ளோர் பண்ணியிருக்காங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸோடு பண்ணியிருக்காங்க. இது வந்து பஸ் போகிற மெயின் ரோடு தாங்க. இந்த மெயின் ரோடு மேலேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் சூப்பராகவே வந்து டிசைனில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் டைப்பில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க. எங்கேயும் வால் ஷேரிங் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு தனி வீடு என்ட்ரன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃப்ளோரில் மொத்தம் 2 வீடு தான் பண்ணியிருக்காங்க. இது நல்ல பெரிய ரோடுங்க. இது ஒரு 24 ஃபீட் ரோடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ஃபீட் ரோடு. இந்த ரோடு நடுவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்கீங்க. இந்த ரோடு நேராக போனீங்கன்னா பல்லாவரம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் போயிடலாம். சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் சேல்ஸ் தாங்க. நீங்கள் ப்ரோக்கரேஜ் எதுவும் நம்ம சார்ஜ் பண்ணுறதில்ல. ஸோ வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உடனே உங்கள் கனவு இல்லத்தை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு பெரிய பார்க்கிங்கு உங்களுக்கு வந்து சுற்றி நல்லா செட்பேக் விட்டு சூப்பராகவே உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைனேஜோடு இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு அற்புதமான ஒரு தரமான ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் பாருங்கள். அப்பார்ட்மெண்ட் எவ்வளோ சூப்பராக ஒரு எலிகன்ட் டிசைனில் கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங்கை தாண்டி இது வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கார் பார்க்கிங் இதுக்குள்ளே தான் வரும். ஸோ இப்போ தான் இது வந்து மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் நிறைய போர்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபர்ஸோடு உங்களுக்கு வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டோட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் இருக்குது. ஸோ 57 lakhs வந்து ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் தாங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றி செட்பேக்லாம் இருக்காது, ஸ்பேஷியஸாகவே இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டின்றதுனால நீங்கள் வந்து எல்லா சைடும் 2 சைடும் உங்களுக்கு வந்து டோர் கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க பார்க்கிங்கில் அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ஒரு 90% ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. பாருங்கள், சீலிங் ஹைட்டும் பாருங்கள் 11 ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஹைட்டாகவே போட்டிருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். 6 கார் பார்க்கிங்கோட எக்ஸ்ட்ராவே இருக்குங்க. பைக் பார்க்கிங் வர்றதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து இபியோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் செட் பேக் விட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு மொத்தம் 2 அப்பார்ட்மெண்ட் தாங்க இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. நல்ல ஒரு சேஃப்டியாக தான் இந்த இபி பாக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பிராண்டட் லிஃப்ட் தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஃப்ட்டோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இது வந்து கிரானைட் வந்து பதிச்சிருக்காங்க. லிஃப்ட்டோட இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்குங்க. ஸோ ஒன்ஸ் லிஃப்ட் ரெடியான இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு ப்ளஸ் சிசிடிவி கேமரா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே அவங்க வந்து பண்ணித்தராங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, தேர்ட் ஃப்ளோரில் 2 வீடு, ஆக மொத்தம் மொத்தம் 6 யூனிட் இருக்குங்க. இதுதான் வந்து ஸ்டெப்ஸோட என்ட்ரன்ஸு. நல்லா இதுவும் நல்லா அகலமாக இருக்குது பாருங்கள். ஸ்டெப்ஸோட என்ட்ரன்ஸு ப்ளஸ் வந்து எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நல்ல வெளிச்சத்துக்காக ஒரு யூபிவிசியில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 6 யூனிட்டுங்க. அதில் வந்து 3 ஈஸ்ட் பார்த்தா மாதிரியும் 3 வெஸ்ட்டு பார்த்தா மாதிரியும் இருக்குங்க. வெஸ்ட்டு பார்த்தா மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட் சைட் பால்கனியோடு இருக்குங்க. ஈஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பேக் சைடில் வரும். இது வந்து மெயின் டோர் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் டீக்கில் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி கேட்டும் வந்துடுங்க. இல்லை என்ட்ரானோன்னா நல்ல பெரிய ஹாலோட ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹாலோட ஸ்பேஸு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16x14 சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு போகிற ஒரு வழிங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி தான். இது வந்து மெயின் ரோடோட வியூ. ஸோ பஸ் போகிற ரோடு மேலேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த பால்கனியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடிக்கு ஒரு 10 அடின்ற சைஸில் இந்த பால்கனி சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட்டும் ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டுங்க. காமன் டாய்லெட்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் வெஸ்டர்ன் கிளாஸட் தான் பண்ணியிருக்காங்க. பிராண்டட்னு வரேன்னு பார்த்தீங்கன்னா பேரிவேர் தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க இது. இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 6ன்ற சைஸு இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸுங்க. ப்ளஸ் ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் உங்களுக்கு சூப்பராகவே ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் தாங்க. பெட்ரூமோட டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ஒரு வுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 13ன்ற சைஸில் பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நல்ல ஒரு சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து பட்டி பார்த்துருக்காங்க. ஸோ நல்ல வெளிச்சத்துக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் பார்த்தோம். இப்போ பார்த்துட்டு கிச்சனுங்க. இது வெஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இங்கே ஒரு பால்கனியே இருக்குங்க. ஸோ வெளிச்சம் காற்றுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தாங்க. ப்ளஸ் ஒரு சர்வீஸ் ஏரியாவோட இருக்குது. இது வந்து இந்த சைடு ரோடில் இது வந்து வியூ இருக்குது. நல்ல ஒரு வெளிச்சம் காற்றோட சூப்பராக இருக்குது பாருங்கள். காற்றோட்டமாகவும் இருக்குது, வெளிச்சமாகவும் இருக்குது. கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7க்கு 9ன்ற சைஸில் இந்த கிச்சனோட சைஸு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா நியர்பையில் எல்லாமே 6000 ஸ்கொயர் ஃபீட் ரேட் போதுங்க. ஸோ இவங்க கொஞ்சம் கம்மியாகவே கோட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து புக்கிங் வந்து போயிட்டுருக்குங்க. இது ஒரு பெட்ரூம் தான். இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. பெட்ரூமோட டோர் வந்து நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மாதிரியே தான் உங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 பால்கனி கொடுக்குறாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெளிச்சம் காத்தோட்டமாக இருக்குது பாருங்கள். நான் ஒரு லைட் கூட போடல, பட் ஆனால் நல்ல வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். இப்போ மத்தியானம் தான் ஆகுது டைமு, ஆனால் நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்குது. ஸோ இது மாதிரி தாங்க வேணும். அப்பார்ட்மெண்ட் வாங்குறது பிரச்சனை இல்லை, நல்ல வெளிச்சமாக இருக்கணும். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் நிறைய பேர் கட்டுறாங்க, ஆனால் லைட் இல்லாமல் இருக்கவே முடியாது, லைட்டு ஃபேன் இல்லாமல் இருக்கவே முடியாது. பட் இந்த அப்பார்ட்மெண்ட் அப்படி இல்லைங்க. நீங்கள் வந்ததுலேருந்து பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துல லைட் இல்லைங்க, எல்லாமே நேச்சுரல் லைட்டில் தான் இருக்குது. இதுவும் நல்ல ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்கள். கிச்சனோட ரெஸ்ட் ரூமோட ஸ்டைலும் ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவேர் தாங்க. பேரிவேர் ஃபிட்டிங் தான் போட்டிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5க்கு 9ன்ற சைஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிவேர் போட்டிருக்காங்க பாருங்கள். பேரிவேர் கிளாஸட் தான், பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க. டைல்ஸ் எல்லாமே நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமோட ஃபுல் சைஸ் காட்டுற பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இது பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 14ன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க இந்த பெட்ரூமு. ஸோ இது ஒரு பால்கனி. மொத்தம் வந்து 3 பால்கனி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பால்கனியும். நல்ல ஒரு வெளிச்சம் காத்தோட்டமாக இருக்குது பாருங்கள். ஈவினிங் டைமில் நீங்கள் சும்மா டோரை திறந்து வச்சாலே நல்ல ஒரு வெளிச்சம் காத்தோட்டமாகவும் இருக்குங்க. நல்ல ஒரு பாஷ் லொக்கேஷனில் தான். இங்கேருந்து வந்து
பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் டெர்மினல்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 300-400 மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த வீடு உங்களுக்காக நான் இண்டிவிஜுவல் ஹவுஸ் நிறைய பேர் போட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து வாங்குறது ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கம்மியான இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸும் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது கஸ்டமரோட ஒரு வேண்டுகோளுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போது அப்பார்ட்மெண்ட்ஸும் போட்டுட்ருக்கேங்க. ஸோ என்கிட்ட 70 லட்ச ரூபா 80 லட்ச ரூபா பட்ஜெட் இல்லை, என்கிட்ட வந்து இருக்கிறதே வந்து ஒரு 60 லட்ச ரூபா தான் இருக்குது. ஆனால் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து வீடு வேணும், நல்ல ஸ்பேஷியஸாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு சூப்பராக செட் ஆகும். ஆல் பஸ் ரோடே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொன்னீங்க இண்டிவிஜுவல் வீடெல்லாம் இருக்குங்க, நீங்கள் பார்க்குறீங்க சூப்பராக இருக்குது, ஆனால் மெயின் ரோட்லேருந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா இப்போது இண்டிவிஜுவல் வீடை பொறுத்த வரைக்குமே மெயின் ரோடு மேலே தான் ரேட் ரொம்ப அதிகமாகிடுங்க. ஸோ கொஞ்சம் உள்ளே இருந்தால் தான் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ ஆனால் அப்பார்ட்மெண்ட் அப்படி இல்லை, மெயின் ரோடு மேலேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடைக்குங்க. ஸோ அதனால் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி தரேன். ஸோ ஏற்கனவே கொடுக்குற சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு. வாங்க இப்போ வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு வீடு பார்த்தோம், அதே மாதிரி ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு பார்க்கலாம். ஆப்போசிட்டில் இருக்கிறது தான். ஸோ இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு தான். நீங்கள் பார்த்த வீடு வந்து 1060 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1005 ஸ்கொயர் ஃபீட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் பார்த்த வீடு 60 lakhs ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸு. அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியும் தருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 57 lakhsங்க. ஸோ இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ வாங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டை பார்ப்போம். இது வந்து அப்பார்ட்மெண்ட்டோட ஹால் சைஸ் தாங்க. ஹால் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஹாலோட சைஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x16 சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே சீலிங் பட்டி பார்த்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்க பால்கனி தாங்க. ஸோ இது வந்து பேக் சைடில் இருக்க பால்கனி. இந்த பால்கனியும் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது, ப்ளஸ் நல்ல ஒரு காற்றோட்டமாகவும் இருக்குங்க. இந்த பால்கனி சைடில் செட் பேக்கும் விட்டுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய செட் பேக் இருக்குது பாருங்கள். செட் பேக்கும் விட்டுருக்காங்க. இது வந்து பெட்ரூம்ங்க. நல்ல ஒரு சூப்பரான எலிகன்ட் ஸ்டைலில் உங்களுக்கு டோர் இருக்குது. என்ட்ரானால இது பெட்ரூமு. பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x14 சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. நல்லா ஒரு பெரிய விண்டோ வெளிச்சத்துக்காக கொடுத்துருக்காங்க. இதுவும் யூபிவிசியில் கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் தாங்க இது. இதோட டைல்ஸும் நல்லா சூப்பராக ஒரு எலிகன்ட் டிசைனில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பேரியரில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பிராண்ட் வைஸ் சூப்பராகவே இருக்குது, ஸ்பேஷியஸாகவே இருக்குது பாருங்கள். நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட 3வது பால்கனிங்க. மொத்தம் 3 பால்கனி இருக்குப்பாங்க. பால்கனி நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு 3.5க்கு ஒரு 10 சைஸில் பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா செட் பேக்கு சூப்பராகவே இருக்குது பாருங்கள். அடுத்த பெட்ரூம் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க. கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 9x10 சைஸில் கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்குது இந்த கிச்சனு.
இதுவும் வந்து அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்ன்றதுனால. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. மொத்தம் இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் மொத்தம் ஒரு 3 பால்கனி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரோட் சைடு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். சில 24 ஃபீட் ரோடு. இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து காமன் ரெஸ்ட் ரூமு. ரெஸ்ட் ரூமும் நல்ல ஒரு டீசெண்டான டைல்ஸு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பேரிவேர் தான். இன்னும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான். ஒரு 5க்கு 7ன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பெட்ரூமும் வந்து நல்லா சூப்பராக ஒரு அழகான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் சைஸ் பாருங்கள். பெட்ரூம் நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. நல்லா 2 விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக. நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். நான் இது வரைக்கும் ஒரு லைட் கூட போடல. நல்ல வெளிச்சமாகவே இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 12ன்ற சைஸில் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க. இதில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அன்பு பாரதி. மேலும் நிறைய வீடியோவுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடியோ பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம்.